Watch full episodes on Jio Hotstar. என்ன இது? ருத்ரா, என்னாச்சு? நீ எழுந்து வந்துட்ட? மைரா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேஜிக்கை ஃபீல் பண்ணேன். இந்த சிட்டில யாரோ மேஜிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா யார் யூஸ் பண்ணிருப்பாங்க? ருத்ரா, நீ போய் தூங்கு. அங்கிள் நாளைக்கு சைட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருல, அங்க உன் கேள்விக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராக்கி, ராக்கி வாப்பா, சீக்கிரம் வா. அட, இந்த ராக்கி இருக்கானே, ஒரு இடத்துல நிக்க கூட மாட்டான். நம்ம அங்கிள் ஜோ கிட்ட பேசணும். கண்ணாடியில முகத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த புது கண்ணாடி எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. இன்னொரு தடவை பாக்கல. நீங்க எல்லாம் எப்படி உள்ள வந்தீங்க? மறுபடியும் மறைஞ்சிட்டாங்க. என்ன நடக்குது? ராக்கி, ராக்கி! என்ன பாட்டி, எதுக்காக இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? அங்க இருந்தாங்க, ஆனா இல்ல. அவங்க வந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியல. ராக்கி, என்ன நம்புப்பா. ட்ரெயின்ல 4 பசங்க குரூப்ப பார்த்தோம்ல. நான் சொல்றது உண்மைப்பா. அவங்க நிஜமாவே பேய்தான். இப்பதான் நான் அவங்கள லிஃப்ட்ல பார்த்தேன். அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாங்க. பாருப்பா, அங்க ஒரு கடாய் இருக்கு. என்னது, அந்த கடாய் கூட தூக்கிட்டு போயிட்டாங்களா? அவங்க பேய்தான்ப்பா, கோஸ்ட். எந்த கடாய் பாட்டி? அங்க எதுமே இல்லையே. எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு ஹோட்டல்ல இருந்து இருந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எஸ், கிடைச்சிருச்சு. இதத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், தெரியுமா? சீக்கிரமா அதை திறங்க. ஆனா ரொம்ப கவனமா திறக்கணும். பல ஆயிரம் வருஷத்தினுடைய பழைய மம்மி இதுல இருக்கு. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மம்மி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நாம ரியல் மம்மியை பார்க்க போறோம். இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இத நான் எதிர்பார்க்கல. என்னுடைய ரிசர்ச் படி பார்த்தா அந்த மம்மி கண்டிப்பா இங்க தான் இருந்திருக்கணும். இல்ல, ஒருவேளை கிங்கோட பாடி இங்க வைக்காம இருந்திருக்கலாம்ல. லாஸ்ட் மொமெண்ட்ல கிங்கோட பாடி எங்க வேணா வச்சிருக்கலாம். இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேல இருந்த மண்ணு கரெக்டா தான் இருந்தது. காஃபின் உள்ள புதைஞ்சு இருந்துச்சு. ஆனா ஒருவேளை அது இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அங்கிள் ஜோக்கு என்னாச்சு? அங்கிள் கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு. வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். ஜோ அங்கிள், என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? எனக்கு டிகின் சைட்ல ஒரு புக் கிடைச்சது. அதுல மம்மியை பத்தி நிறைய எழுதி இருந்துச்சு. எல்லா தகவலும் அதுல இருந்துச்சு. அந்த மம்மிக்கு உயிர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இத பாரு. அந்த புக் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு புக். அந்த புக்ல இருக்கிற ரகசியம் இவங்களுக்கு தெரியவே கூடாது. என்னோட எல்லா பவர்ஸும் எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் அந்த புக்கை நாம இப்படி அது மறைச்சு வச்சாகணும். சரியா? ஆனா ராஜா, புக்கு தான் அவங்க கையில கிடைச்சிடுச்சு. அவங்களுக்கு புக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா அந்த புக்கை படிக்க அவங்களுக்கு தெரியாது. அவன் திரும்ப வந்துட்டான். Ibaiska, 2-star disappearo.
ஓ நோ, அந்த புக். டோன்ட் வரி அங்கிள் ஜோ. நான் அந்த புக்கை என்னோட போட்டோகிராஃபிக் மெமரி மூலமா சேவ் பண்ணிட்டேன். கிங் ஸ்பேரோ மம்மி மேல சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அதுக்கு அன்னைக்கே உயிர் கிடைச்சிடும். ஆனா அதால சூரிய வெளிச்சத்துல வெளியே போக முடியாது. அதுக்கு தேவைப்படுற மொத்த சக்தியும் கிடைக்கிற வரைக்கும் அதால சூரிய வெளிச்சத்தை எதிர்க்க முடியாது. ஒருவேளை மொத்த சக்தியும் இல்லாம சூரிய வெளிச்சத்துல வெளியே போனானா சூரிய வெளிச்சத்துல அவன் எரிஞ்சிடுவான். அவன் மத்தவங்க பவர்ஸ் எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியில் வர்றதுக்கு அவன் தகுதியானவனா ஆயிட்டானா அதுக்கப்புறம் அவனை யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் அவனை தோக்கடிக்கவும் முடியாது. அப்புறம் அவன் இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணுவான். நம்ம கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. இப்ப நம்ம அந்த மம்மியை தேடி கண்டுபிடிக்கணும். அவனால பகல்ல பவர்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அதனாலதான் ராத்திரியில வெளியே வந்து மக்களோட பவர்ஸ் எல்லாம் அவன் எடுத்துட்டு இருக்கான். ருத்ரா, சிட்டியை நம்ம எல்லாரும் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம எல்லாரும் ஏதாவது கண்டுபிடிக்கலாம்ல? ஆமா ருத்ரா, தட்ஸ் a குட் ஐடியா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடலாமா ப்ளீஸ்? இந்த பீச் ரொம்ப அழகா இருக்குல்ல? மும்பைல இருக்க பீச் ஒரு தனி அழகு மயிரா. வா ருத்ரா, நம்ம போய் சாட் சாப்பிடலாம். அப்படியே எல்லா இடத்தையும் கண்காணிக்கலாம். ஒருவேளை கிங் ஃபெரோ மனுஷங்களோட பவர் எடுக்க இங்க வரலாம்ல? இது ரொம்ப கிரவுடான ஏரியா. சாட் சாப்பிடலாம். ஆனா அவங்க மறுபடியும் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். பாஸ் இங்க பாத்தீங்களா? நான் ரிமோட்ல பட்டனை அழுத்திட்டேன். நான் கீழே இருக்கிற பாதை வழியா ஓடி வந்து ரோட்டுக்கு மேல வந்துடுவேன். நீங்க ரோட்ல ஜீப்பா வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ல உக்காந்து சைன்னு போயிடலாம். அப்புறம் பாம்பு அடிச்சு இவங்க எல்லாம் சாம்பல் ஆயிடுவாங்க. என் பிளானுக்கு எப்படி இருக்கு பாஸ்? தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கங்க. பர்ஃபெக்டா இருக்குல்ல? ஓ, இதுதான் அந்த பிளானா? உன்னோட பிளானை கேட்கும் போது எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஆனா கடைசியில சொதுப்பிடுறீங்க. சரி, இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, அற்புதமான பாபாவோட சக்தியை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பூமி வழியா கடலுக்குள்ள போய் அங்க இருக்கிற முத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற பக்தர்களுக்கு இவரு கொடுக்க போறாரு. அவர் தான் எங்க பாபா. அந்த முத்துக்களை உங்க முன்னாடி கொண்டு வந்து கொட்ட போறாரு. பாருங்க, எந்த முத்தை யார் எடுக்கிறீங்களோ அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். இது அற்புதமான விஷயம் இல்ல? வாவ், இது உண்மையான முத்து தான். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த முத்து வேணும். பாஸ் பாஸ், நீங்க ஜீப்பை ரெடி பண்ணி வைங்க. நான் கொஞ்ச நேரத்துல டனல் வழியா மேல ஏறி வந்துருவேன் பாஸ். ஜிபாய்ஸ்கா ரிவர்ஸோ. நான் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கேன் பாஸ். ஒன்னும் கவலைப்படாதீங்க. மேல இருக்கிற பூல நான் பாம்ப மறைச்சு வச்சிருந்தேன்ல, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும். கொஞ்சம் நில்லுங்க. இவங்கெல்லாம் எதுக்காக இந்த பக்கம் ஓடுறாங்க? இவன் மேல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கதை இப்ப கந்தல் ஆயிடுச்சு. முதல்ல அவனை போய் கூட்டிட்டு வாங்க. பாஸ் ஏன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு? ஓ, பாம்பு வெடிச்சிருச்சா? நடக்கிறத வேடிக்கை பாருங்க. இங்க போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயே ஆகணும். ஜம்போ, உன்னை போய் நம்பன பாரு. நல்ல வேளை போலீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிட்டோம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஈவினிங் வாக்குக்கு வெளியில வந்திருக்கவே கூடாது. நடந்து நடந்து எங்க வந்துட்டேனே தெரியல. ஹோட்டல் எந்த திசையில இருக்குன்னு கூட எனக்கு மறந்து போச்சே. ஜோசார் என்ன இருட்டுறதுக்கு முன்னாடியே ரூமுக்கு வர சொன்னாரு. சரி, அங்க போய் நாம கேட்கலாம். என்ன டான்ஸ் அடிக்க பார்க்கணுமா?
Look into my eyes. அட என்ன நடக்குது எங்க? எல்லா மனுஷங்களோட சக்தி எனக்குள்ள வரணும். அப்பதான் எனக்கு முழு சக்தி கிடைக்கும். அத்தனை சக்தி எனக்குள்ள இறங்கட்டும். ருத்ரா கிட்ட இதை சொல்லி ஆகணும். இது ஜோ அங்கிளுடைய மம்மியா தான் இருக்கணும். பார்க்கறதுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, பட் ஐ கேன் ஃபீல் இட். சம்திங் இஸ் ராங். ஹலோ ருத்ரா, ஒரு உதவி, சீக்கிரம் சீக்கிரம் வா. இங்க மம்மி மம்மி. ஓகே ரங்கிலா, நீங்க பயப்படாதீங்க, நான் இப்பவே வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? பெண்ட்ரா? ஓகே ஓகே, என்னோட ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது, ஆனா நான் வந்துருவேன். Ibaiska, reverso! அட, இந்த ட்ரெயின் எப்படி தானாவே ரிவர்ஸ் போகுது? எங்க இருக்க ருத்ராணி? நீ யார கூப்பிடுற? என்கிட்ட வந்துரு. என்கிட்ட வான்னு சொல்றல. வரமாட்டேன் மம்மி. நான் மம்மி தான். என்கிட்ட வந்துரு. வா. இல்ல, நீ என்னோட மம்மி கிடையாது. நீ காஃபின்ல இருந்த மம்மி. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இன்னைக்கு என்னுடைய ஓட்டத்தை யாராலையும் பண்ண முடியாது. வானொலி வந்துரு. இவன் சாதாரண மனுஷன் கிடையாது. ஏய் நில்லு. என்ன நடக்குது? ஏன் வண்டி ரிவர்ஸ்ல போகுது? நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். Ibaiska, Lille Potino! அடடா, இந்த ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த பயணம் எங்களுக்கு இறுதி பயணமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Oh no! ஆகா, நான் இப்ப என்ன பண்றது? இந்த ட்ரெயினை எப்படி தான் நிறுத்துறது? முன்னாடி இன்னொரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ஆகா, கிட்ட வந்துடுச்சு. Ibaiska, track separato! அட, ஆக்சிடென்ட் நடக்கல. முன்னாடி வந்த ட்ரெயின் எங்க போச்சு? இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? எதிர்க்க வந்த ட்ரெயின் எங்க போச்சு? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.